இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். இது கூட ஆட்ட முடியாது ஒண்ணுமே ஆட்ட முடியாது. ஆமாடா பூத்து ஓடிட்டேனா பையன் இல்லாத இங்கதானே உன் பையன் கிடக்குது. என் பையன் தூக்கின்னு போயிருவேன். அப்புறம் எப்படா தூக்கிட்டு போவேன்? நான் இல்லாத இங்க நடத்த முடியாது. பையன் தூக்கிட்டு போறேன். குதிக்கொள்ள போங்க.
பையன் தூக்கிட்டு போனா பையன் தூக்கிட்டு போனா போகலையா போலாம் அப்படி ஏன் போய் அது அறுத்துக்குது எடா இது என்னதுடா ஒண்டே உரந்து சிண்டு உர தருமா என்ன ஜாமான் எதை ஜாமான் என்னது ஏது உள்ளது ஜாமானத்தை மாத்தி தூக்கி வந்துட்டா கருமாந்திரம் கை பிச்சுவேன் சரி மாப்பிளா வணக்கத்துக்கு வணக்கம் வணக்கத்துக்கு வணக்கம் வணக்கத்துக்கு வணக்கம் வேணா 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 ஏய் என்ன சொல்றது கேளு வாங்கலாம் வணக்கத்துக்கு வணக்கம் வணக்கத்துக்கு வணக்கம் அப்படி இருந்து விட்டா சரி இங்க ஆட்டம் என்ன இங்க ஆட்டம் என்ன இங்க பாட்டு என்ன எங்க அங்க பாட்டு என்ன இங்க கூட்டம் என்ன இங்க கூட்டம் என்ன இங்க லொட்டு என்ன இங்க லொட்டு என்ன இங்க லொட்டு என்ன இங்க லொட்டு என்ன நீங்க யாரா நாங்க இல்லமா நீங்க யாரு நாங்க ஒரு நாடகக்காரங்க அப்படின்னா ஒரு மாட்டுக்கு எத்தனை நாடகம் கட்டுவீங்க மாட்டுக்காரா நாடகம் கட்டணும் வேற இருக்குடா ஓ ஒரு நாடகக்காரங்க ஓ நாடகக்காரங்க அப்படின்னா என்னன்னு என்ன ஒரு கல்யாணம்னா ஒரு நோம்பின்னா இது மாதிரி ஒரு விசேஷத்துக்கு நாங்க ஆடுவோம் ஓ விசேஷத்துக்கு ஆடுவீங்க ஆமா தெருக்கூத்தாடி ஓ திருவுத்து என்னது தெருக்கூத்தா ஆமா ஓ தெருவு சூதாட்டு ஆமா ஆமா கவலை போக்கும் கலை தெருக்கூத்தாடிகள் ஓ கவலை போக்கும் கலை தெருக்கூத்தாடிகள் ஆமா சரி ஆமாடா நீங்க அப்படின்னா இது எத்தனை மாட்டுக்கு எத்தனை ஜோடிக்கு எத்தனை கட்டுவீங்க ஆமா சொல்ற ஓ தெருவு நீங்க கூத்தாடுறீங்க ஆமா நீங்க சரி உங்களுக்கு எத்தனை உங்களுக்கு எத்தனை நாடகம் தெரியும் தெருவு சூத்தாத்துறீங்க எத்தனை நாடகம் தெரியும் தெருவு யாரா சூத்தாத்துறா இன்னும் சரி நாங்களும் உட்காந்து கூத்து அங்க பாக்க நீங்க ஆடுங்க ஆமா ஒரு நைட்டுக்கு தானே கூத்து பாக்குறாங்க ஒரு நைட்டுக்கு தானே கூத்து பாக்குறாங்க கொஞ்சம் அமைதியா இருந்துதான் கேளுங்களே சரி உங்களுக்கு நாடகம் தெரியும்ன்ற ஆமா எத்தனை நாடகம் தெரியும் எத்தனை நாடகம் 5 நாடகம் தெரியுங்க 5 நாடகம் 5 6 11 நாடகம் தெரியுமாப்பா 5 என்னதுல 11 நாடகம் சரி 5 நாடகம் தெரியும் எங்களுக்கு ஒரு 4 நாடகம் தெரியும் என்னென்ன நாடகம் ஒவ்வொரு நாடகத்தை சொல்லி பார்க்கணும் எங்களுக்கு என்னென்ன நாடகம் தெரியுங்க என்னென்ன நாடகம் அர்ச்சனா அமர்த்தவள்ளி கல்யாணம் அர்ச்சனா என்னது அர்ச்சனன் மகள் அத்தமாச்சோரன் மகள் அமிர்தவள்ளி கல்யாணம் ஆமா ஓ அப்படியா ஆமா அப்புறம் ஆரவள்ளி சண்டை அள்ளிமுத்து பந்தயம் ஆமா அந்த நாடகத்துல தெரியும் அப்புறம் நல்ல தங்க நாடகத்துக்கு தெரியும் நல்ல தங்க நாடகம் தெரியுமா ஆமா அப்புறம் பாதாளருக்கு பகவதி கல்யாணம் தெரியும் பாதாளருக்கு பகவதி கல்யாணமா இப்படி சொன்னாலும் இன்னொரு பகவதி கல்யாணம் இல்ல பகவதி கல்யாணம் ஓ பகவதி கல்யாணமா சரி 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 இந்த நாடகம் தெரியுமா உங்களுக்கு எந்த நாடகம் அந்த அது என்ன நாடகம்டா அவள பவளக்குடி நான் சொல்றது சொல்லு என்ன நாடகம் தெரியுமா இந்த நாடகம் தெரியுமா எப்படி சொல்ற நான் சொல்லலாம் அவள பவளக்குடி அப்படி சொல்லுமா அவள பவளக்குடி கழுத புடுல கையா கிடையாது சரி அந்த ஆறுவள்ளி சூறுவள்ளி இல்ல ஆமா அதுல ஒரு பாட்டு எடுத்து விடுற பாப்போம் அப்படியா அது நல்லதான் இங்க வைக்குவேன் இல்லன்னா புண்ணியம்னு வாங்கலான்னு அப்படியா சரி அந்த ஒரு பாட்டு எடுத்து விடுற அண்ணா என்ன தம்பி நம்ம அண்ணன் நல்லா ஒரு நாடகம் கூத்து வந்துக்குதுடா 3 நைட் ஆடணுமா ஆமா ஆடணுமா நம்ம கட்ட பையன் என்ன நாடகம் கேட்டுக்கிறான் இது என்ன நாடகம்டா ஆரவள்ளி சண்டை அள்ளிமுத்து பந்தயம் ஆரவள்ளி செல்ல அள்ளிமுத்து பந்தயம் அந்த ஆரவள்ளி சூரியவள்ளி சொல்லுவாங்கல்ல அந்த நாடகம் உங்களுக்கு பார்த்து கொடுத்துக்கிறான் 3 நைட்டு கூத்தா இருக்குமா அதனால அவங்க ஊர்ல ஒரு கல்யாணம் ஆமா ஒன்று கூட்டிட்டு போவாங்க ஒரு நைட்டு முன்னாடி நிச்சயம் பண்ணாத ஒரு நைட்டு விருந்தினு ஒரு நைட்டு ஆடுமாண்ணா அதனால பாக்கு கொடுக்குறேன்றா எப்படி வாங்கிடணுமா ஆரவள்ளி நாடகம் நல்லா இருந்தா பாக்கு கொடுக்குறேன்னு சொன்னான் ஆமா பிடிச்சிருந்தா பாக்குவேன் வேணாம் அப்படின்னு நான் பாக்குறேன்
ஐயோ அக்கா ஐயோ ஐயோ அக்கா அக்கா மஞ்சளுக்கா கொண்டு வாக்கா மந்திரத்தை கொண்டு வாக்கா அப்படியா அப்படியே சொல்றீங்க மந்திரத்தை கொண்டு வரேன் இது என்ன நாடகம் அதாவது ஆரவள்ளி அள்ளிமுத்து பந்தயம் அதாவது அந்த நாடகத்துல இந்த மாதிரி அடிப்பாங்க அடிப்பாங்க கடுமையா என்ன முடிச்சு அடிக்கிறாங்க அடிச்சு காட்டுதான் நமக்கு தெரியும் இப்படிதான் நடக்கணும்னு பெண்ணை உனக்கு தெரியும் எனக்கு தெரியும் நாடகம் முடிச்சிருக்கேன் முன்னாடியே ஒரு எச்சரிக்கைன்னா இந்த நாடகம் எனக்கு பிடிக்கவே இல்ல இந்த நாடகம் இந்த அத்தம்பாசூரன் மகள் அமிர்தவல்லி கல்யாணம்னு சொல்றாங்கல்ல சரிடா அதுல ஒரு பாட்டு விடுறா பாப்போம் அதுல தானே ஆமா உடனே பாருங்க ஏய் யாருக்கு ஜாயின்ல பாடணும் என்னது எந்த கட்டத்துல பாடணும்னா எந்த கட்டத்துல ஹீரோ வரல இந்த கட்டத்துல நின்னு பாடு அண்ணா இந்த கட்டத்துல பாடுறதா இந்த கட்டத்துல எப்படின்னா பாட முடியும் வேற எந்த கட்டத்துல அடிச்சு வெடி வெடியா பாட முடியுமா அப்புறம் பாடுவோம் பாட்டு பாடுவோம் ஆமா யாருக்கு ஜாயின்ல பாடணும் உனக்கு எனக்கு ஜாயின்ல பாடு எந்த கலையிலடா பாடணும் அதே அந்த படமரத்துக்கல்ல உட்காந்து பாடலாம் அந்த நாடகத்துல யாருக்கு பாடணும் ஓ நாடகத்துல யாருக்கு பாடணும்ன்றா இந்த நாடகத்துல வந்து அந்த சூரியன் வந்து அவனோட மகளை போட்டு அடிப்பான்ல கல்யாணம் பண்ணிக்கான்னு சொல்லுவாங்கல்ல அதுல உட்றா பாப்பா ஒரு பாட்டு அதுல பாடணும் ஆமாடா ஏ மாப்பிள ஓய் எனக்கு கல்யாணதா வேணாம் பையா
இந்த நாடகத்துல இது வந்து எப்படின்ற கேட்டா எப்படி அந்த மகன் வந்து எப்படின்னா எப்படி இது கல்யாணம் இந்த கல்யாணம் வேணாம் இந்த தந்தையார் வந்து அதமா சொல்ற வந்து என்ன சொல்றாருன்னா என்ன சொல்றாரு கல்யாணம் பண்ணிக்க மகளே ஒரு வீட்டோட மாப்பிளைய பார்த்து கல்யாணம் பண்ணி தரேன் கட்டிக்க அப்படின்னு சொல்றாங்க. ஆமா அப்படின்னா அவன் மகன் என்ன தெரியுமா சொல்றா எனக்கு கல்யாணம் வேணும் தந்தையே கன்னிமாட போதும் அப்படி இருந்து விட்டாலும் கன்னிமாடம் கட்டி கொடுங்க செய்யல உங்களை நினைச்சு சிவ பூஜை செஞ்சு வருகிறேன் அப்படின்னு சொல்ற யாரு அனுமதி சொல்றனோட மக அமிர்தவல்லி ஆமா அப்படி சொல்றா அந்த கட்டம் தாண்டா இது இந்த பாட்டு எனக்கு பிடிக்காதடா இந்த பாட்டு எனக்கு பிடிக்கல எனக்கு பிடிக்கல இங்க எத்தனை பேர் உட்கார்ந்துக்கிறாங்க இப்படி எல்லாம் பேசலாமா இல்ல இந்த நாடகம் பிடிக்கல காதுக்கு அப்படி தெளிவா சொல்றான் என் மாப்பிள அப்படி சொல்ல சரி அப்படி இருந்து விட்டா இந்த நாடகம் பிடிக்கல எந்த நாடகத்துல பாட்டு எந்த நாடகத்துல தெரியுமா எந்த நாடகம் தாண்டா வேணும் அந்த நல்ல தங்க நாடகம் சொல்றாங்கல்ல அதுல யாருக்கு இதுல பண்ணணும் அதுல எந்த இடத்துலன்னா நல்ல தங்க வந்து வனத்துல வந்து தாவு தாடம் தெரியாம அழுது புலம்பிடுவாங்கல்ல ஆமா அதுல விடுற ஒரு பாட்டு ஆமா அத்துவன காலகத்துல அழுது புலம்பி கொண்டு இருப்பாரு ஆமா அதுல விடு ஒரு பாட்டு அதுல அழுது புலம்புறாள் அந்த நாடகம் அதுலயே ஆமாண்டா இந்த நாடகம் தானே எனக்கு பிடிச்சிருக்கு இந்த நாடகம் தான் வைக்கணும் ஆமா இது என்ன ஊரா இதான் மூடுவாளி கிராமம் இது என்ன ஊரு மூடுவாடி செம்பூத்து வளவா ஆமா சரி அப்படி இருந்து விட்டாலும் ஆமா இந்த மூடுவாடி செம்பூத்து வளவா இந்த நாடகம் எனக்கு பிடிச்சிருக்குது இந்த நாடகத்தை இன்னைக்கு நைட்டு இங்க வைக்கிறேன் நானு ஆமா சரிண்ணா சரி அப்படி இருந்தாலும் வைக்கிறேன் சம்பளம் எத்தனை கேட்குவா சம்பளமாண்ணா ஆமா நாடகத்துக்கு சம்பளம் கம்மிதானா ஆமா கம்மியா எப்படி நாங்க நல்ல தக நாடகத்தெல்லாம் அதிகம் கேட்கறதில்ல ஒரு 30,000 ஒரு 30,000 ஆமாண்ணா 30,000 பார்த்தா ஏத்து கேட்கணும் ஆமா ஏத்து 40,000 கொடுங்க இந்த நடுக்கடலுக்கு இதல்ல எந்த கடல் அந்த நடுக்கடல் எந்த கடல் அந்த பர்ற கிழக்க
இது அது என்ன வங்காள விரிகுடா உள்ள நடுக்கடல்ல 40 ஏக்கர் எள்ளுது. எங்க அந்த எந்த ஊர்ல படிக்கிறான்? கடலூர்ல படிக்கிறான். கடலூர். அந்த கடலூருக்கு அந்த சைடுல சிதம்பரம் பக்கத்துல தான் நீ படிக்கிற. சிதம்பரத்துக்கு பக்கத்துல அது என்னது மயிலாடுதுறை. எத்தனை கிலோமீட்டர் கடலுக்கு? அங்க இருந்து 2 கிலோமீட்டர் பக்கத்துல. அங்க நிலம் வாங்கி போட்டு வச்சுக்கிற. அந்த கடலே பூரா எண்ணுதான். அந்த நடுக்கடல்ல இருக்கிற 40 ஏக்கர் பூரா எண்ணுதான். 40 ஏக்கர் பூரா உண்ணுதான். ஆமா, அந்த நடுக்கடல்ல இருக்கிற பூரா எண்ணுதான். அதுதான் அதுல போய் எப்படி இப்ப பயமா இருக்குது. அதுல போய் உன்னால வேலை செய்ய முடியாது. கப்பல்லே போவோம் கப்பல்லே வந்துருவான். ஆமா, சரி அண்ணா, அது மத்தாது ஏத்தி கேட்கணும். ஒரு 80,000 கொடுங்க. 80,000? ஆமா. எங்க வீட்டுல 3 பன்னிக்காய்ச்சி வச்சுக்கிறேன், அதுக்கே பத்தாது. 3 பன்னிக்காய்ச்சி வச்சுக்கிறேன். அதுக்கு அந்த 3 பன்னிக்காய்ச்சிக்கு செலவு பண்ணதே பத்தாது. 3 பன்னிக்காய்ச்சிக்கு அந்த 80,000 பத்தாது. 80,000 பத்தாது. சேர்த்திக்காவலி போட்டு நானும் தானே 1 வருஷம் ஓட்டிருவேன்டா. 1 வருஷம் நீ ஓட்டிருவா. அது என் பொண்டாட்டிக்கெல்லாம் பத்தாது. ஆமா, சரிண்ணா. ஒரு 1 லட்சம். 1 லட்சம். ஏடா, நானே நடுக்கடல்ல 40 ஏக்கர் வச்சுக்கிறேன். 3 பன்னிக்காய்ச்சி வச்சுக்கிறேன். என் பொண்டாட்டி என்ன வேலை இழக்கிற தெரியுமா? எனக்கு ஒரு பொண்டாட்டி போடுறேன். பெரிய இடத்துல இருக்கிறான். அவன் என்ன பண்ணுவான்? ஆமா, சொல்லலாம். இன்னும் 10 கூட பத்தாது இருக்கு. ஆமா, நான் சொல்றது கேளு. சரிண்ணா, இவ்வளவு பெரிய வேலை இருக்கிறா. நானே இவ்வளவு பெரிய வேலை இருக்கிறேன்னா என் பொண்டாட்டி என்ன வேலை இருக்கிற தெரியுமா? பொண்டாட்டி? ஆமா. என்ன வேலை இருக்கிறா? பெரிய வேலை இருக்கிறடா. பெரிய வேலை? ஆமா. என்ன வேலைடா? அதான்டா அந்த பெரிய வேலைடா. அந்த பெரிய வேலைனா எந்தடா பெரிய வேலை? அவன் பெரிய வேலை இருக்கிறடா. என்ன வேலை? கலெக்டர் கூட பெரிய வேலை. என்ன எம்பிபியா? ஏய், இங்க பாரு, இந்த ஊர்ல இந்த கல்யாணம் நடத்துறது கூட இந்த பாத்ரூம் கட்டி கொடுக்குறாங்கல்ல, அதுக்கு கூட என் பொண்டாட்டி தான் கையெழுத்து போட்டு தரணும். அந்த கலெக்டரே வந்து என் பொண்டாட்டி கிட்ட தான் கையெழுத்து வாங்கிட்டு போகணும். இங்க யாராச்சும் அப்படிப்பட்ட வேலை இருக்கிறாங்க? யாருமே வேலை கிடையாது. என் பொண்டாட்டி பெரிய வேலை. பொண்டாட்டி பெரிய வேலை? ஆமாடா. அப்படியா மாப்பிள? ஆமா, அது பெரிய வேலைடா. அப்படி என்னதான் வேலைக்கும் கலெக்டரோட பெரிய வேலை? பெரிய வேலை கலெக்டரோட. எம்எல்ஏவா? அதுக்கும் வேலைடா. எம்எல்ஏவா? அதெல்லாம் இங்க சும்மா. ஆமா, இந்த ராஜபுரத்து பஸ் ஸ்டாண்ட்ல பாத்ரூம் கழுவுறாரு. இல்லடா, அந்த பாத்ரூம் கழுவுறது கூட என் பொண்டாட்டி தான் கையெழுத்து போடணும். அதுக்கு கூட என் பொண்டாட்டி தான் கையெழுத்து போடணும். அமைச்சருக்கும் மேல, அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் அந்த இது நரேந்திர மோடிக்கும் மேல. அண்ணா, இப்படிப்பட்ட வேலை அது என்ன வேலைன்னு கேட்க? என்னென்ன வேலை? அது என்ன வேலை தெரியுமா? என்னடா வேலை? அதான்டா அந்த பெரிய வேலை. என்ன வேலை? அதான் அந்த பெரிய வேலை தெரியாது. என்ன வேலை? அது என்ன தெரியுமா? அதான்டா அந்த 100 நாள் திட்டது ஏறி வேலை. அந்த 100 நாள் திட்டத்தை ஏறி வேலை செய்யறாங்கல்ல. ஆமா, டெய்லியும் 10 மணி ஆனா கிளம்பிடுறாங்க. ஆமா, போய் 10 மணி ஆனா 10 நிமிஷம் தான் ஒத்துறாங்க. ஆமா, அவ்வளவு பெரிய வேலை இருக்கிற என் பொண்டாட்டி டெய்லி தூங்கி எழுந்துட்டு 4 மணிக்கு வந்துடுறாங்க. பின்ன அதுல பாரு என் பொண்டாட்டி பாரு கணக்கு எழுதுறா. அந்த மாதிரி டெய்லி அந்த கணக்கு வரவங்க போறவங்க எல்லாம் குறிக்கிறாளே. அந்த 100 பேத்துக்கும் வரவது போறது எல்லாமே குறிக்கிறது என் பொண்டாட்டி தான். இதாடா பெரிய அமைச்சரோட பெரிய வேலை. எல்லாருமே வந்து அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி போறாங்க. சூப்பர்ண்ணா. ஆமா, பொண்டாட்டி நாசி இப்படி சம்பாதிக்குதுண்ணா. ஆமா, அப்படி சம்பாதிக்குதுன்னா வச்சுக்க, அதுக்கும் மேல சேர்த்து கேளு. என் பொண்டாட்டி எல்லாம் காட்டுல கலக்க வச்சுன்னு கிடக்குறேன். ஆமா, கொத்திதான் ஆகணும். ஆமா, சரி, இதுக்கும் இது பத்தாது. இது சேர்த்து கேளு போட்டு. இதுவும் பத்தாது, சேர்த்து கேளுன்ற. ஆமா, ஒரு 2 லட்சம்ண்ணா. 2 லட்சம்? ஆமா, 2 லட்சம். 2 லட்சம். ஆமாடா, 2 லட்சத்தை வச்சு இந்த உலகத்துல எவனாச்சும் கூத்து நடத்திக்கிறாங்களா? இந்த யாராடி நீதான்டா ஏத்தி கேளுன்னா அப்புறம் மறுபடியும் கேட்டான்னா இரு 2 லட்சத்தை வச்சு இந்த உலகத்துல எவனும் கூத்து நடத்த கிடையாது. யாரும் இதுவரை நடத்தினதும் கிடையாது. இப்ப கூட நடத்தவும் மாட்டாங்க. அப்பனா ஆம்பளை 25,000 தானே சம்பளத்துக்கு வந்து அதுல 2 பிரி. அதுல 2 பிரிடா. 2 அடிச்சிடாத. பிரிக்கிறதுன்னா அந்த பிரி கிடையாது. பின்ன அந்த பிரினா 2 களி. 2 கழிக்கிறதா? ஆமா, அதுல 2 களி. ஏதுல கழிக்கிறது? ஏதுலன்னா இந்த 2 லட்சத்துல 2 களி. இடத்துல போய் கழிச்சு விடுறது. அந்த 2 லட்சம் ரோட்ல போய் கழிச்சு விட்டுருமா? அப்படி இல்லடா, அந்த 2 லட்சத்தை கழிடா. 2 லட்சத்துல பிரிக்கணும். 2 பிரிக்கணும். அப்படியா? ஆமா, 1.5 லட்சம். 2 லட்சத்துல 2 பிரிச்சா 1 லட்சம். ஆமா, 1 லட்சம். 1 லட்சமா? அதுல 2 பிரிடா. 1 லட்சத்துல 50,000. அதுல 3 பிரிடா. 3 பிரிச்சா எத்தனை? 12,000. அதுல 2 பிரி. அதுல 12,000 6,000. அதுல 3 பிரி. 6,000. அதுலயும் 3 பிரி. 6,000.
6000 மூணா 6000 மூணா பிரிக்கணும். 2000 ரெண்டா பிரி. 3000 அதுலயும் ரெண்டா பிரி. அதுலயே 2 ஆமா அதுலயும் ரெண்டா பிரிடா. 500 2 பண்ண 250. மூணா பிரிடா. நீ எங்கதான் பிரிக்கிறது தெரியலப்பா. ஏன் பையா சரி சொல்றது கேளு. உனக்கு வேணும் எனக்கு வேணும். உனக்கு வேணா எடுக்க வேணான்ட்டு இவங்க எல்லாம் எழுந்து போட்டு இல்லடா அப்படி இல்ல. நாமளும் கட்டினே போகும். உனக்கும் வாக்கு வேணும் எனக்கும் வேணும். சரிண்ணா. சரியா அதுல ரெண்டே பிரி. அந்த 350 ரூபாயில 350 எப்படா சொன்னோம்? 250 சொன்னா. 250. சரி அதுல ரெண்டே பிரி. 250ல 2 பிரிச்சு எவ்வளோ? எத்தனை? படிச்சுக்கலாம் பரப்பலாம் தெரியுது. 125. இப்போ பெரிய இடத்துல படிக்கிறான். சரி சொல்றா எத்தனை? 125 125 இருக்கும். அதுல ரெண்டே பிரிடா. 75 கொடு. பிரிடா டைம் ஆகுது. 70 ரூபா கொடுண்ணா. 70 ரூபா. அதுல ரெண்டே பிரி. 35 ரூபா கொடுண்ணா. 35 ரூபா. அதுல மூணா பிரி. மூணா ஒரு 7 ரூபா கொடுண்ணா. 7 ரூபா. அதுல ரெண்டே பிரி. 2 பிரிக்கிறதா? 7ல 2 போனா 3 கொடுண்ணா. மூணா 3 3 அந்த அரை விடு. அரை என்னத்துக்கு? சரி அரை ஒண்ணு கொடுக்குறீங்க. அப்புறம் சரிண்ணா. அதுல வந்து ரெண்டே பிரி. ஏதுல 2ல 1ண்ணா. 1 ரூபா. 1 ரூபா. அதுல ரெண்டே பிரி. 50 பைசா. 50 பைசா. அதுல ரெண்டே பிரிடா. சரி 4ண்ணா. 75 பைசா. 4ண்ணா. 75 பைசா. எத்தனை? 75 பைசாடா. 75 பைசா. ஒண்டே வலிக்குதுடா 3 நாள். 75 பைசா. 75 பைசாவை எடுத்துரு. எடுத்துரு. யாரு அங்க போற? யார் எங்க போற? யாரு வலிக்கு போ. எங்க போற? யார வெள்ளி சந்திக்கு போடா. யார வெள்ளி சந்திக்கு? ஆமா அப்படி தெளிவா சொல்லணும். வேற எங்க போக சொன்ன? அதை எடுத்து என்ன திரும்ப பண்ற? சரிண்ணா. யார வெள்ளி சந்திக்கு போற? வெள்ளி சந்திக்கு போயிட்டுனா மிளகாய வாங்குற. மிளகாயாவும் வாங்கிட்டுனா வாங்கிட்டியா? வாங்கி ஒரு வாங்கி சூத்த கிளற மிளகா 75 ரூபாய்க்கு அவன் சொன்னேன். 75 காசுக்கு. 75 காசுக்கு. ஆமா 75 பைசா. மிளகாய வாங்குற. வாங்கிட்டேன். வாங்கிட்டியா? சூத்த கிளற. நீ வேண்டாம் சூத்துக்கல்ல சொன்னா. ஏன் இல்லடா மிளகாய் சூத்த கிளற சொன்னடா. ஓ மிளகாய் சூத்தா. ஆமா கிள்ளிட்டுனா. கிள்ளிட்டியா? மிளகாய் சூத்த கிள்ளிட்ட. போய் காட்டுல போய் ஒரு மூளை கொத்துற. சத்தனான காடு. மூணே ஈர. இது எத்தனை ஏக்கர் காடு இருக்கு? என்னது ஒரு 9 எத்தனை? 9 ஏக்கர். 9 ஏக்கர். 9 ஏக்கர் காட்டுல போய் ஒரு மூளை கொத்துற. கொத்திட்டேன். கொத்திட்டே போய் அந்த மிளகாய் வேலை தூக்கி விடுற. நான் 6 மணி தான் ஆகுது. என்ன காட்டுல உள்ள புதுருவேணும். 6 மணி ஆகுது. நைட்லயே போய் வேலை பார்ப்ப. நைட்டு போச்சுனா ஆமாண்ணா. நைட்ல ஏறு ஓட்டுவா. ஏறு ஓட்டுவேண்ணா. சரி நீ எப்படியா ஓட்டு. ஓட்டுறேன். மொத்தத்துல ஒரு மூளை கொத்திட்டியா? கொத்திட்டேண்ணா. மிளகாய் வேலையை தூக்கி விடுற. தூவி விட்டுட்டு மேல இந்த தலையில போட்டு அடிச்சு வச்சுட்டேன். தலைக்கிழமை போட்டு அடிச்சுட்டா. போய் அந்த பூரி காட்டவும் கொத்துற. போரி காட்டாவும் கொத்துணுமா? ஓகேசி. ஓட்டியா? வண்டியில விட்டு ஓட்டுனா வண்டி விட்டு. ஆமாண்ணா. அப்பதானா ஏறு. ஓ இதெல்லாம் கம்ப்யூட்டர் காலம். கம்ப்யூட்டர் காலம் இப்ப எல்லாம். ஆமா 5 கலப்பு வந்துருச்சுண்ணா. 5 கலப்பு வந்துருச்சு. சரி அப்ப அது பூரி அந்த இதுல இருக்கிற வேலையை பூரி இப்ப எப்படி இருக்குது? இப்போ வேதையா கொஞ்சம் கொஞ்சமா துடுத்து இருக்குது. எடுத்துட்டு போய் அதுல நட்டுட்டு எல்லாம் இது அந்த காரியம் போட்டு நட்டு. அப்படியே துடுத்து இப்ப வெட்டி எடுத்து போற பருவமாக்குது. அப்புறம் என்ன பண்ணணும்? சரி அது இப்ப எப்படி இருக்குது? எப்படி இப்ப எடுத்து வைக்கிறதுக்கு பருவமாக்குதுண்ணா. அப்ப எடுத்து வை. எடுத்து வைக்கிறோம். எடுத்து வச்சாச்சா? பாய்ச்ச போட்டு விட்டு வச்சு விட்டுனா. இப்ப எப்படி இருக்குது? இப்ப துடுத்துக்குச்சுண்ணா. இப்ப எப்படி இருக்குது? இப்ப காய் விட்டுதுண்ணா. காய் விட்டுட்டா? பழுத்துருத்து. படுத்துருச்சு. எத்தனை மூட்டை போச்சா? ஒரு 50 மூட்டை போச்சு. 50 மூட்டை போச்சா? இப்ப எத்தனை மூட்டை போச்சா? இப்போ ஒரு 100 மூட்டை போச்சுண்ணா. இப்ப எத்தனை மூட்டை? இப்போ ஒரு 150. 150. மொத்தம் 300 மூட்டை போயிடுச்சு. மொத்தமா 300 மூட்டை போயிடுச்சுட்டா? ஆமா. திரும்பி இதை எடுத்து நேரம் எங்க போற? நேரம் எங்க போறேன்? நேரம் வெள்ளி சந்தைக்கு போற. மறுபடியும் வெள்ளி சந்தைக்கு. வெள்ளி சந்தைக்கு போற. சரி. வெள்ளி சந்தைக்கு போய் எத்தனை ரூபாய்க்கு வித்தா? எத்தனை ரூபாய்க்கா? ஒரு 3 லட்சம். 3 லட்சம். ஆமா. 3 லட்சம். இந்த 3 லட்சம் உங்க அப்பா வீட்டு காசு எங்க அப்பா வீட்டு காசாடா? ஏன்னா எங்க அப்பா காசு தான்டா. எப்படா உங்க அப்பா வீட்டு காசு? நான் பாடுபடலடா. யாரு இந்த ஐடியாவடா சொல்லுங்கண்ணா. இந்த மிளகாய எடுத்துன்னு போய் இந்த 75 பைசா எடுத்துன்னு போய் மிளகாய் வாங்கி கிள்ளி போடுங்க. நான் சொல்றது கேளு. நீ ஐடியா கொடுத்தாலும் கொடுக்காச்சும் 24 மணி நேரமும் காட்டை ஓட்டி பாய்ச்சி கட்டி நம்ம இதெல்லாம் போட்டு எல்லாம் போட்டு இதெல்லாம் பெண்ணை வேவே. நீதான் போட்டு எல்லாம் இன்னி 3 லட்சம் ரூபாய் இது பண்ணிட்ட. சரிண்ணா. சரி இந்த 3 லட்சத்தை வச்சு இந்த 3 லட்சத்தை வச்சு இந்த இடத்துல இந்த ஊர்ல இது என்ன ஊரு? இதா செம்புத்து. இதான் செம்பழுத்து செம்புத்து முடுவாடி. மூடுவாடி. செம்பூத்தா? எதுக்கு வாய் வருதுண்ணா? சரி இந்த செம்பூத்து வளவல இன்னைக்கு நைட்டு ஓரிரவு நாடகம் நடத்துறோம். ஓரிரவு நாடகம் நடத்துறோம்.
நடத்துறோம். என்ன நாடகம் நடத்துறோம்? என்ன நாடகம்? ஒரு மூளை வெந்த நாடகம். என் அப்பா தான் சொன்னேன். என்ன நாடகம்? அதான் என்ன நாடகம்? என்ன நாடகம்? அப்பா என்ன நாடகமா? நல்ல தங்க சரித்திரம். நல்ல தங்கள் சரித்திரம். நாடு இங்க புகழ்பெற்ற நாடு இங்க புகழ்பெற்ற சரி, நாடு புகழ்பெற்ற நற்குண சேகரையால் நற்குண சேகரையா நல்ல தங்கால் சரித்திரம். நல்ல தங்கள் சரித்திரம். ஆமாண்ணா. ஆமா, இந்த நாடகத்தை இந்த நாடகத்தை இன்னைக்கு நைட்டு நடத்துறோம். இன்னைக்கு நைட்டு நடத்துறோம். சரி, பின்னி வேணும் வெடிச்சுக்கு நைட்டு நடத்துவோம். இது இருக்கட்டும். அப்பதான் நடத்த முடியும். சரிண்ணா. நானும் வந்தனே, ஆடுறனே, பாடுறனே. ஆமாண்ணா 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 கை கூடுண்ணா. நானும் வந்தேன். வந்து ஆதிய பாடுறேன். என் பேர் என்ன? உன் பேர் என்ன? என் பேர் என்னன்னு உனக்கு தெரிய வருமாடா? சொன்னதானா தெரியும். சொல்றேன்டா, கேட்டுடா. சொல்லுண்ணா பாக்கலாம். நான் வந்து ஆடுறேன், பாடுறேனே. நீ வந்து ஆறுவே பாடுறிய. என்னுடைய பெயர், உன்னோட பேரு அந்த காலத்திலே கெட்டியக்காரன் எந்த சொல்லுவாங்க. காலத்துல? உங்க பாட்டனோட உங்க அப்பனோட அப்பன் காலத்துல. எங்க பாட்டனோட பாட்டு அதே பாட்டு தான் வருது. அந்த பாட்டு எப்படா போகும்? அந்த பாட்டனுக்கும் பாட்டு காலத்துல. ஓ, அவங்க அப்பயோட அப்ப காலத்துல. அவங்க அப்பயோட அப்ப காலத்துல. அப்ப காலத்துலதான். அப்ப வந்து கெட்டியக்காரன் சொல்லுவாங்க. வெட்டியாக்காரன். ஆமா, சரிண்ணா. அதுக்கு நடுவுல அந்த இது அது என்னடா ஒண்ணு வந்துச்சு. கம்ப்யூட்டர் காலம். கண்டு அதுக்கு கொஞ்சம் நாகரிகம் பிறக்க ஓ, அதான் நாகரிகம் பிறக்க எப்படி பிறந்துச்சு? நாகரிகம் பிறக்கிற வாக்குல பிறந்துச்சு. ஓ, சரி சரி. ஆமா, அப்படியே நாள் போக போக அப்படியே நாட்கள் போக ஆமாண்ணா. அதுல வந்து அதுக்கு இடையில கோணமோலின்னு சொல்லுவாங்க. கோமாளி. 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 ஆமா. நாய் அப்பப்போ வளருதுடா. வளருது. என்ன பண்ணுவ? சரி சரி, இந்த வயசுல இல்ல இங்கிலீஷ் மீடியம் படிச்சா அப்படிதான். ஆமாடா, ரெண்டும் படிக்காம அது தமிழ்ல பேசுறது இங்கிலீஷ்ல பேசுறதான்னு தெரியல. சரி, நான் சொல்லலாம். அதுல வந்து கோமாளின்னு சொல்லுவாங்க. இப்ப வந்து நான் வந்திருக்கேன். நீ இப்ப வந்திருக்கிறீங்க. இப்பதான் பப்புன்